சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சக்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவ மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. ஆமாங்க, நீங்க ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம அத அவர்கள் அவுட்புட்டா கொண்டு போய் காமிச்சு நல்ல பேர் எடுத்திருக்கலாம். இல்ல உங்களோட ஒருத்தவங்க பெஸ்டா பண்ணுவாங்க, அவங்க மேல உங்களுக்கு எரிச்சல் பொறாமை இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் மேல நீங்க கோவப்படாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க. மாறாக நீங்க ஒண்ணு பண்ணணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமாங்க, எப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு காத்திருந்து தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தை கொடுத்து அந்த சரியான நேரத்துல நீங்க உங்களை நீங்க காட்டும் பொழுது வெற்றியை நீங்கள் காண்பீர்கள், ஆசீர்வாதத்தையும் காண்பீர்கள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு பொறுமையா காத்திருங்க. அவர்கள் மேல கோவப்படாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க, பொறாமப்படாதீங்க. மாறாக அவங்களோட பிரசன்டேஷனை பார்த்து சந்தோஷப்பட்டு காமா இருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கான தக்க நேரத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. ஒருவேளை அந்த சான்ஸ் உங்களை விட்டு போனாலும் அதை விட பெஸ்டான ஒரு சான்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும். பெஸ்டான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். God bless you.